வணக்கம். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அழகான குட்டி சமத்து பையன் இருப்பான். அவன் தாங்க உங்க வாழ்க்கையில நடந்து முடிஞ்சதையும் நடந்துட்டு இருக்கிறதையும் அவ்வளவு ஏன் நடக்க போறதையும் கூட சிறப்பா தீர்மானிச்சுட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்லைங்க, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உங்களோட ஆழ்மனம். ஸோ வாங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட உழைப்போட பையன் கண்டிப்பா உங்களை வந்து சேரும். இந்த பதிவில் டாக்டர் ஜோசப் மர்ஃபியின் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் புத்தகத்தில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம்மளோட ஆழ்மனசை பற்றி ரொம்பவுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. இதில் சொல்லப்படுற கருத்துக்கள் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எப்போ உங்கள் ஆழ்மனசோட சக்தியை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய மிராக்கல்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில கேள்விகள் கூட கேட்குறாரு. ஏன் ஒரு மனுஷன் சோகமாக இருக்கான், இன்னொருத்தன் ஹாப்பியாக இருக்கான்? ஏன் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான், இன்னொருத்தன் ஏழையாகவே இருக்கான்? ஏன் ஒருத்தன் பயத்தோடு வாழ்கிறான், இன்னொருத்தன் பயம் இல்லாமல் நம்பிக்கையோடு வாழ்கிறான்? ஏன் ஒருத்தன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான், இன்னொருத்தன் ஃபெயிலியர்லேயே இருக்கான்? ஏன் ஒருத்தனுக்கு நோய் குணமாகுது, இன்னொருத்தனுக்கு நோய் குணமாகிறதே இல்லை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆன்சர் இருக்கா? இந்த கேள்விகளுக்கான விடையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நான் இந்த புக்கை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வராரு இந்த புக்கோட ஆத்தர் டாக்டர் மர்ஃபி. ஆக்சுவலி நமக்கு இருக்கிறது ஒரே மைண்ட் தான், ஆனால் அது செயல்படுற விதத்தை வச்சு ரெண்டு விதமாக பிரிக்கப்படுது. ஒன்று வெளிமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று ஆழ்மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம கான்ஷியஸ் மைண்டோட வேலை என்ன அப்படின்னா, என்னென்ன தாட்ஸ்லாம் நமக்குள்ளே விடலாம், என்னென்னலாம் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட முக்கியமான வேலையே. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு புத்தகத்தையோ உங்கள் வாழ்க்கை துணையையோ தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட வெளிமனசை பயன்படுத்தி, அதாவது உங்களோட கான்ஷியஸ் மைண்டை பயன்படுத்தி முழு கவனத்தையும் செலுத்தி எடுக்கிற ஒரு டிசிஷன். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம மூச்சு விடுறது, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை டைஜஸ்ட் பண்ணுறது, பிளட் சர்க்குலேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டாக பார்த்துக்கும். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே சமத்தாக கேட்டுக்கிட்டு செயல்படுத்த ஆரம்பிச்சிருமாமா. உதாரணத்துக்கு நான் டாக்டர் ஆகணும், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட ரொம்ப தெளிவாக அதுவும் நம்பிக்கையோடு மட்டும் சொல்லிட்டோம்னா போதும், அதுவே அதற்கான வேலைகளையெல்லாம் ரொம்பவுமே குவிக்காக செயல்படுத்தி காட்டிடுமாமா. நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஆழ்மனசோட சக்தியை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம நினச்ச விஷயத்த அடையணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணங்களை கொடுத்து நம்ம மைண்டை ட்ரைன் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பண்ணுறதன் மூலம் நம்ம நினச்ச விஷயத்த ஈஸியாக அடைய முடியும். இதுவே நம்ம ஆசை மட்டும் பட்டுட்டு நம்ம எதையுமே பண்ணாமல் இருந்தால் எதுவுமே நடக்காது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் உங்கள் எண்ணத்தை அதுக்கேற்ற மாதிரி மாற்றுங்க. அதாவது ரியலாகவே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகிட்டா எப்படியெல்லாம் இருப்பீங்க அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டை பழக்குங்க. அப்போ தான் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய முடியும். இந்த மாதிரி உங்கள் ஆசைகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. உங்கள் மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களோட நம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஆழ் மனசில் எதை விதைக்கிறோமோ அதுதான் நாளைய ரியாலிட்டியாக ஆகும் அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கோட ஆத்தருக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி சார்கோமா அப்படிங்கிற கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு. அது அவரை சப்கான்ஷியஸ் மைண்ட் பவரை வச்சு தான் சரி பண்ணதாகவும் சொல்லியிருக்காரு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்னால் ஒரு கேன்சரை கூட குணப்படுத்தி கொண்டு வந்துட முடியுமாமா. அதனால் நம்மளோட ஆழ்மனசுக்கு மிகுந்த சக்தி இருக்குதாமா. நீங்கள் உங்கள் ஆழ்மனசை எதிர்மறையாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அது தோல்வியையும் குழப்பத்தையும் மட்டுமே கொடுக்கும். அதுவே நேர்மறையாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை மட்டுமே அடைவீங்க. உங்கள் வேண்டுகோள்களை நம்பிக்கையோட உங்கள் ஆழ்மனசுக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அது அதோட பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதற்கான பதிலை கண்டிப்பாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும். நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு நடக்கும்னு பாசிட்டிவாக நம்பணும்.
உங்கள் ஆழ் மனசு ஒரு புதையல் மாதிரி. அதை மட்டும் நம்ம திறந்துட்டா நம்ம நினைச்சதை விட பல விஷயங்களை நம்ம அடைய முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் வேறொரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.